ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2 ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பசலைக்கீரை, இதை வச்சு பசலைக்கீரை உள்ளிக்காரம் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து மஷ்ரூம். இதை வந்து எப்படி சிம்பிளாக ஒரு ஃப்ரை பண்ணுறது, இதுக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த மிக்சியில் வந்து சில ஐட்டமை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 ஆனியன் இல்லை 3 ஆனியன் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு. நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற பூண்டு தான் எடுத்திருக்கேன், அதனால 4 எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பூண்டுன்னா ஒரு 7-8 மேலே போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அடுத்தது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் தூள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நான் வந்து இதுலேயே மஞ்சத்தூள் போடுறேன் கொஞ்சம், நீங்கள் வேணால் லேட்டர் கூட போட்டுக்கலாம். நான் மசாலாலேயே அரைச்சிட்றேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது பாருங்கள் அரைச்சாச்சு. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக விழுதாக இருக்கணும், ரொம்ப நைஸாக்கிக்க வேண்டாம். இப்போது இதை சைடில் வச்சுட்டு ஒரு பேன் எடுக்கலாம். நான் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து லைட்டாக தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா, காஞ்ச மிளகா போடலாம். கொஞ்சம் சீரகம் போட்டு இதை வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய வடைச்சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒன்று காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் நான் வந்து கடுகு போட போகிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மசாலாவை இதில் போட வேண்டியதுதான். ஓகே, மசாலாலாம் போட்டுருச்சுங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்ச பாலாக்கீரை அதை வந்து இதில் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் பாலாக்கீரை போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் பாலக்கீரை, 1/4 கிலோ அளவுக்கு ஒரு பஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பாலக் போட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, இது சிம்பிளான டிஷ் தான். அவ்வளோதான். மசாலாவையும் கீரையும் நல்லா கலந்து விட்டு இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது ஒரு ஸ்டேட்டஸ். இன்னும் நல்லா தண்ணி விட்டு இது நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸோ இந்த டைமில் வாங்க நாங்கள் மஷ்ரூம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அண்ட் ஆனியன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டு தான் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு ஐரன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றுவேன். என்னோடய தவா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நான் ஆயில் ஊற்றுறேன். ரொம்பலாம் ஆயில் தேவையில்லைங்க, ஓரளவுக்கு தாளிப்பு கொடுக்குற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். இப்போ வந்து சீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஃப்ரை ஆகிறதுக்கு. அண்ட் இந்த மீன் டைம் இது பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்கு. கீரை எல்லாமே நடுவில் கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து மூடி வச்சா சீக்கிரம் ஆகிடும், பட் கீரை வந்து நான் மூடி வச்சு செய்ய மாட்டேன். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் எடுக்கும். இல்லைன்னா இது வந்து சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தான் தேவையே இல்லை. 10 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய ஐட்டம். ஓகே, இது ஆகிற டைமில் இந்த சைட் எங்களோட
சீரகம் ஆகிட்டே இருக்குது. இந்த நடுவில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுக்கு என்னோடய ட்ரை ரோஸ்டட் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வெங்காயம் 1.5 onions போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுவீங்க அப்படின்றது பொறுத்து தான். நான் ஒரு 250 grams மஷ்ரூமில் ஹாஃபுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக இல்லைங்க, ஹாஃபுக்கு மேலே தான். 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லை, லைட்டாக கலர் செஞ்சாங்கன்னா பாருங்கள் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் மஷ்ரூம் போட்டுருக்கேன். மஷ்ரூமும் நிறைய தண்ணி விடும். ஸோ இந்த டைமில் போட்டால் ரெண்டுமே நல்லா வெந்துடும். நல்லா கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டர்மரிக்கும் சால்ட்டு போட்டுடுறேங்க. நான் கல்லுப்பு தான் போடுறேன். ஸோ உங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீன் டைம் இந்த உள்ளி காரமும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீரை வேகணும். ஸோ நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தண்ணி குழம்பு மாதிரிலாம் இருக்காதுங்க, ஒரு தொக்கு மாதிரி தான், தொக்கு ஸ்டைலில் தான் வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். நான் எவரெஸ்ட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. கரம் மசாலா வந்து டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டிங்கன்னா இந்த ரெசிபி முடிஞ்சிடும். தூக்கலாக பெப்பர் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வின்டருக்கு செம்மையான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ரெசிபி ரெடி. ஓகே, எங்கள் பாலாக் கீரை கிரேவி சூப்பராக வந்துடுச்சுங்க. பாருங்கள், லைட்டாக அடி பிடிச்சிட்டு சும்மா ஒரு 2 drops ஆஃப் தண்ணி விட்டேன். பட் அதர்வைஸ் நல்லா வெந்து வந்துருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 இன்க்ரீடியன்ட் பாலாக் கீரை மஷ்ரூம் வச்சு 2 ஐட்டம் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.